ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எப்படி நாம் மற்றவங்க முன்னாடி எவ்வளோதான் கஷ்டத்தில் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தினால நாம் மற்றவங்க முன்னாடி தாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டாலும், நாம் எப்படி நாமே தாழ்வாக கருதாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம்மளும் உயர்ந்தவர்கள் தான், எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் உயர்ந்தவர்கள் அப்படின்ற எண்ணத்தோட எப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதற்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரி இன்றைக்கி பார்க்கலாம். கருத்தரங்கு ஒன்றில் பேச எழுந்த பேச்சாளர் ஒருவர் தங்க மோதிரம் ஒன்றை தூக்கி பிடித்து சபையோருக்கு காட்டினார். இது சுத்தமான 22 கோல்ட் கேரட் தங்கம். இதனை பெற்றுக்கொள்ள விரும்புபவர் யார் அப்படின்னு கேட்டார். அப்போது சபையில் கூடியிருந்த ஒவ்வொருவருமே கையை உயர்த்த ஆரம்பித்தனர். பின்னர் அவர் மெழுகுவர்த்தி ஒன்றை எரியச் செய்து குறடு ஒன்றின் உதவியுடன் அந்த மோதிரத்தை மெழுகுவர்த்தி ஜுவாலையில் பிடித்தார். சிறிது நேரத்தில் புகை கரிப்பட்டு அம்மோதிரம் முற்றிலும் கருப்பாக மாறிப்போனது. இப்போதும் அதே போல தூக்கி பிடித்து இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். சபையில் இருந்த அனைவருமே மீண்டும் கையை உயர்த்தினர். நல்லது, நான் செய்வதை கொஞ்சம் கவனியுங்கள் என்று கூறிய அந்த பேச்சாளர் தனது கையில் இருந்த மோதிரத்தை கீழே போட்டு தன்னுடைய காலணியால் மிதித்து நன்றாக தரையில் அழுத்தி தேய்த்தார். இப்போதும் அதே போல கேட்க அங்கிருக்கிற அனைவருமே கையை உயர்த்தினர். இப்போது அந்த மோதிரத்தை கீழே போட்டு சுத்தியலால் அடித்து உருக்குலையச் செய்தார். இப்போது உருக்குலைந்து போன இந்த மோதிரத்தை பெற்றுக்கொள்ள தயாரா என்று கேட்பதற்கு அனைவருமே மீண்டும் கையை தூக்கினர். பேசத் தொடங்கினார். நண்பர்களே, நான் இந்த மோதிரத்தை என்ன செய்த போதிலும் நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறீர்கள். ஏனெனில் நான் கொடுத்த வதைகளினால் இந்த மோதிரத்தின் அருமை பெருமையில் எவ்வித குறைவும் ஏற்படவில்லை. இதுபோலவே உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மீதும் கரி பூசப்படலாம், நீங்கள் கீழே போட்டு மிதிக்கப்படலாம் அல்லது அடித்து நொறுக்கப்படலாம். இந்த மாதிரியான நிலைமைகளில் நீங்கள் உங்களை பற்றி தாழ்வாக மதிப்பிட்டு விடக்கூடாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம நிறைய டைம் நம்ம நம்பி சில பேரால் ஏமாற்றப்படலாம், கரிபூசப்படலாம். நிறைய செயல்கள் நம்ம செய்து ஆனால் அது தவறாக போகலாம். ஒரு செயலை செய்து தோற்கிறவன் தோல்வியாளன் கிடையாது இல்லையா? அந்த செயலை செய்யாமையே விடுறவன் தான் தோல்வியாளன். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்மளால் எதுவுமே முடியல, நம்ம வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான தோணலும் நமக்கு வரக்கூடாது. இல்லை ஒரு சில சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்னால நம்ம எதிர்பாராத நேரத்தில் நாம் நம்மளுடைய நிலைமையே தலைகீழாக மாறி போகலாம். ஸோ அந்த மாதிரியான தருணங்களெல்லாம் நாம் தவறான எண்ணத்தால், தாழ்வு மனப்பானத்தால் வேறு மாதிரியான எண்ணங்கள் நமக்கு ஏற்படக்கூடாது. இப்போ இந்த மோதிரம் எப்படி, அதனுடைய மதிப்பு அதுவே தான். ஸோ அதே போல தான் நாமும் எப்போவுமே நம்மளுடைய மதிப்பு அப்படின்றது நம்ம நினைக்கிறது தான். மற்றவங்க நமக்கு கொடுக்கறது மதிப்பு கிடையாது. நம்ம மேலே என்ன மதிப்பு வச்சுருக்கோம் அப்படின்றது தான் உண்மையானது. நம்மளுடைய திறமை பற்றி நமக்கு தெரியும். ஸோ நாம் எப்போவுமே நம்மளை பற்றி தவறாகவோ இல்லை நாம் ரொம்ப கீழே அப்படின்ற மாதிரி நினைப்பு தாட்ஸ் எல்லாம் எப்போவுமே வரக்கூடாது. உங்கள் பெருமை ஒருபோதும் குறையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் உயர்ந்தவரே. நேற்றைய ஏமாற்றங்கள் நாளைய கனவுகளை நசுக்கிவிட இடம் கொடுக்காதீர்கள். நல்லதே நினைப்போம், நல்லதையே சொல்வோம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். இதில் அணுவளவும் ஐயம் கொள்ள வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.